நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்குருவோம். நம்ம உளுந்தம்பருப்பு அதிகமாக போட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, மென்று சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். இது நல்லா கடுகு வெடிக்கும், நல்லா கடுகு வெடித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். இது நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடயே வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்குவோம், பச்சை மிளகா கறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். கீரைக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். வத்தல் கிள்ளி போடலாம், வத்தல் நான் கிள்ளி போடலை, பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போது, தேங்காய் சின்ன சீரகம் அரைக்கும் போது இந்த பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் சும்மாவே கறி போட்டேன். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை போடுவோம். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா கழுவி நல்லா முதல்ல ஆஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை ஆயிடுறது கொஞ்சம் சிரமமான வேலை தான், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கெல்லாம் நல்லது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில் 2-3 வகை இருக்குது. இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரை நல்லாயிருக்கும், ஆனால் வதங்கும் போது கொஞ்சம் ஆயிரும், போடும்போது நிறையா போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. இதை வதங்கும் போது ரொம்ப கம்மியாயிரும், ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் தூள் உப்பு போடுவோம். எப்பயுமே நம்ம கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும். நம்ம நிறையா போட்டோம்னா கீரை வந்து கடுத்து போயிடும், சாப்பிட்ற போது ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்றலாம், உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிடவே முடியாது. இதை வந்து நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த கீரையில் ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். நம்ம தண்ணி ஊற்றணும் கூட அவசியம் இல்லை, இந்த கீரையிலே வர்ற தண்ணி சரியாயிடும் வதங்கிறது. நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றினோம்னா ரொம்ப கொலையாக ரொம்ப நேரம் வெந்த மாதிரி ஆயிடும். அதனால் இந்த கீரையிலே ஒரு தண்ணி கொஞ்சம் வரும், அதுலேயும் சரியாக வந்துடும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வர அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கீரை வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு நீர் சத்து இல்லாமல் வதக்கணும், அப்போ தான் கீரை வந்து நல்லாயிருக்கும். சீக்கிரத்துலேயே கீரை வெந்துடும், அந்த தண்ணி சத்து வத்துறதுக்காக தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணியே இல்லை, இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. வெங்காயம் வேணும்னு நிறையா போடலாம், நம்ம கீரை கொஞ்சமாக இருக்குன்னு தெரிஞ்சால் வெங்காயம் நிறையா போட்டோம்னா நமக்கு 3-4 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு வரும். இப்போ நம்ம ஆள் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா நம்ம கீரை வந்து ஒரு கெட்டு 10 ரூபா 15 ரூபாயா இருக்குது. ஒரு சின்ன குடும்பம்னா ஒரு கெட்டு சரியாக போகும், பெரிய குடும்பத்துகளுக்கு 2 கெட்டு 3 கெட்டு வாங்கினாத்தையும் காணும். ஏன்னா இந்த கீரை அரைக்கீரையெல்லாம் ரொம்ப கம்மியாக போயிடும், வதக்கின உடனே ரொம்ப கொஞ்சமாக போயிடும், சுருண்டு வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம கிண்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம போடுவோம். சில பேருக்கு வந்து தேங்காய் போட்டால் பிடிக்காது, அப்படிப்பட்டவங்க பாசிப்பருப்பு போடலாம். பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி கீரையில் போட்டுறணும், தேங்காய் பூவுக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டுறணும். அதுவும் நல்லா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், தேங்காய் பூ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இதை வந்து நல்லா சுருள கிண்டி எடுத்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்து வேலை தான், கீரை வதக்கிற வேலை வந்து 10 நிமிஷத்து வேலை தான். அதை ஆஞ்சி எடுக்கிறது தான் மணிக்கணக்கில் ஆகும். யாராவது வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கள கொடுத்துட்டோம்னா பொழுதுபோக்க ஆஞ்சி வச்சுருவாங்க. நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்னா முத நாளே நல்லா ஆஞ்சி வச்சிடணும். காலையில் இருந்துச்சு இதை ஆஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, இந்த கீரை புழுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பழுமாற வேண்டியதுதான். பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூலு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்து விடலாம். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். கீரை வந்து நல்லா பொழுன்னு நல்லா வந்துடுச்சு, நீர் சத்தே இல்லை. இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. சிவப்பு கலர் கீரையும் இருக்கும் பொன்னாங்கண்ணியில், அதில் 2-3 வகை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை. ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பச்சை கலர். இந்த வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.